அழகான தாரமும் இருவரும் உன் கண்ணின் ஏமையாகுமே. ஒன்றோடு ஒன்றாய் இணை சேரும் வாழ்வில் பெண்ணோட பாகம் சமமானதே. ஒரு தாயின் அதன் பாசம் பணம் காசு கிடைக்காது. அந்த வானம் இந்த பூமி ஒரு பெண்மை கீழேது. உலகாண்டிடும் ஒரு சேவகி மகாலட்சுமி மகாலட்சுமி. ஊட்டிக்கு போறோம், நீயும் எங்க கூட வர. என்ன ரம்யா யோசிக்கிற? எனக்கு ஊட்டிக்கு போலான்னு சாமி வரம் கொடுத்துட்டாரு. நாம ஊருக்கு போறோம். போனா இந்த ரம்யா 2 நாளாச்சு, எந்த பதிலும் காணுமே. எடுக்க மாட்டேங்கிற தெரியலையே. சதீஷ் சார், உள்ள வாங்க. இத வரேன் சார். சார், சதீஷ், ரம்யா இனிமே நம்ம கம்பெனில வேலை செய்ய மாட்டாங்க சார். அவங்க அக்கௌண்ட்டை செட்டில் பண்ணிடுங்க. 2 நாள் தான் சார் வரல. இன்னும் ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்க்கலாமே சார்? தேவையில்ல. அப்படியே அவங்க இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்தா அவங்களுக்கு பதிலாக வேற ஆளை அப்பாயிண்ட் பண்ணியாச்சுன்னு அவங்க கிட்ட சொல்லிடுங்க. அவங்களுக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கியை கொடுத்துருங்க. ஓகே சார். நான் வீட்டுக்கு கிளம்புறேன்.
சொன்னதை செய்யுங்க. ஓகே சார். என்னடா இது, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இதுக்குள்ள போர் அடிச்சு போச்சா? வரட்டும், கடைசி நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்பா, என்ன இது? மரியா இப்படி? அம்மா, இவன் 4 வருஷமா பாவ வாழ்க்கை வாழ்ந்தவன்னு ஏமா என்கிட்ட சொல்லல? ஒரு இந்து பிராமண பையனை விரும்புறான்னு சொன்னீங்களே தவிர இதெல்லாம் என்கிட்ட இருந்து மறைச்சிங்களேம்மா. ஏன் மறைச்சிங்க? எப்படி சொல்ல முடியும்? எந்த முகத்தை வச்சுக்கிட்டு சொல்ல முடியும்? நீ ஒரு புனிதமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்க, ஆனா அவ ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிறத ஒரு தகப்பனா நான் எப்படி சொல்ல முடியும்? மானம் கட்டு, மரியாதை கட்டு, எங்க எல்லாரையும் தலைகுனிய வச்சுட்டா. அவ பாவ வாழ்க்கையில இருந்து மீட்டெடுத்து ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் தான் நானும் உங்க அம்மாவை முயற்சி பண்ணோம். ஆனா அந்த அம்மா வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியலப்பா. அந்த அளவுக்கு அவன் மோசமானவனா இருந்திருக்கான். நடந்த எல்லாத்துக்கும் காரணம் இவதான் எல்லாத்துக்கும் காரணம். இவன் மட்டும் அவனுக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நாம யாருமே ஏமாந்துருக்க மாட்டோம். 4 வருஷமா இவ கூட குடும்பம் நடத்திக்கிட்டு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தைய கல்யாணம் பண்ணிருக்கான் அந்த அயோக்கிய. பெத்தவங்க பேச்ச கேட்காம இன்னைக்கு உன் வாழ்க்கையை இழந்துட்டு வந்து நிக்கிறிய. இனிமே என்ன பண்ண வர? என்ன பண்ண வர? சொல்லு, என்ன பண்ண வர? சொல்லு, என்ன பண்ண வர? வேண்டாப்பா, வேண்டாப்பா, இருப்பா. இவளை அடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? என்ன பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற தாமஸ்? பாவி, மானத்தை இழந்த பாவி அவன். என் பொண்ணுன்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு தாமஸ். மனசு ரொம்ப வேதனைப்படுது தாமஸ். சின்ன பிள்ளையில இருந்து பொத்தி பொத்தி வளர்க்கிறோம், கண்ணுக்குள்ள இருக்கிற கருமணி மாதிரி வளர்க்கிறோம். உங்களை நல்லா வாழ வைக்கணுங்கிறதுக்காகத்தானே ராத்திரி பகலா உழைச்சு சம்பாதிக்கிறோம். ஒரு நல்ல இடத்துல இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக தானே இவ்வளவு பாடுபடுறோம். அத பத்தி எல்லாம் அவ கவலைப்படாம இப்படி வாழ்க்கையை பறி கொடுத்துட்டு வந்து நிக்கிறாளே, நான் என்ன செய்ய முடியும்? சொல்லு தாமஸ், நான் என்ன செய்ய முடியும்? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கப்பா. கோபப்படாம நிதானமா யோசிச்சாதான் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறோம்னு நாம ஒரு முடிவெடுக்க முடியும். நீங்க இப்படி வருத்தப்படுறதுனால உங்க உடம்புதான் கெட்டு போகும். என்னதான் நீங்க வேதனைப்பட்டாலும் நடந்தது நடந்து போனது தானே, அத மாத்த யாராலையும் முடியாது. ராமனை கூப்பிட்டு பேசினாதான் உண்மை என்னன்னு தெரியுங்க. அப்பா, அம்மா சொல்றதுதான் கரெக்ட். அந்த பையனை வர சொல்லி நேரா பேசி பார்த்தாதான் எல்லா உண்மையும் தெரியும். தெரிஞ்சு என்ன செய்ய போறோம்? அவன் ஏற்கனவே கல்யாணமானவனு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாம என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. என்னங்க, எல்லாத்தையும் நீங்களே முடிவு பண்ணாதீங்க. நம்ம பொண்ணு வாழ்க்கையை நாம தாங்க சரி செய்யணும். அது நம்ம கடமை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை சரி செஞ்சு அவளுக்கு சரியான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க நாம தாங்க வழி செய்யணும். வரியா? இங்க வா. வாமா. ஏம்மா இப்படி பண்ண? ஏம்மா நீயே உன் வாழ்க்கையை இப்படி கிடக்க? என்னம்மா போன வேகத்திலே திரும்பி வந்துட்ட? போன வேலை முடிஞ்சிடுத்து. அப்படியா?
அம்மா காஃபி போட்டு கொடுக்கவா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். போனக்காரி என்னமாச்சு? நான் தான் திரும்ப வந்துட்டேன்ல, அதுல இருந்து பிரச்சனையும் திரும்ப வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கோங்க. அம்மா என்னம்மா சொல்றா? சொல்ற மாதிரி எதுவும் இல்ல. மாப்பிள்ளைக்கு கண்டிப்பா 10 லட்சம் ரூபாய் பணம் வேணுங்கிறார். நாம பணம் கொடுக்கற வரைக்கும் காயத்ரி ஆத்திலே வச்சுக்கோங்கன்ட்டார். என்னம்மா இது அநியாயமா இருக்கு? திடீர்னு பணம் கேட்டு தொந்தரவு பண்றாரு. ஏமா நீ பொறுமையா பேசி பாத்தியா? அண்ணே எல்லாம் பேசி பார்த்தாச்சு, ஒரு பிரயோஜனமும் இல்ல. மனுஷன் பஸ் செலவு கூட பணம் தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. என்ன? ஆமா, அதனால 10 லட்சம் ரூபாங்கிறது நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது. இத பத்தி பேசுறதை விட்டு வேற ஏதாவது வேலை இருந்தா பாக்கலாமே. வாக்கா. மா போன காரியம் என்னாச்சுமா? நம்ம மாப்பிள 10 லட்சம் ரூபாய்ல குறியா இருக்காராம். தம்பி லட்சுமணா, நீதான் எல்லாருக்கும் கடன் வாங்கி தரியே, உங்க அக்காவுக்கு ஒரு 10 லட்சம் கடன் வாங்கி கொடுக்கறது. 10 லட்சம் கடன் வாங்குறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. நீ கையெழுத்து போடுறேன்னு சொல்லு, 1 மணி நேரத்துல உன் பாக்கெட்ல 10 லட்சம் ரூபாய் இருக்கும். ஏற்பாடு பண்ணட்டுமா? பார், அதெல்லாம் என்னால பண்ண முடியாது. முடியாதுல்ல, அப்புறம் ஏன் வாய் பேசுற? என்னடா நம்மளால முடியாததை பத்தி இப்ப பேசி என்ன பிரயோஜனம்? இது காயத்ரியோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. இப்ப என்ன நடந்து போச்சுன்னு எல்லாரும் ஆலோசனை கூட்டம் நடத்திட்டு இருக்கீங்க. அம்மா, இது உன் வீடு. நான் உன் கூட இருக்கிறதுல உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? எனக்கு ஒன்னும் ஆட்சேபணம் இல்லடி. அவ்வளவுதான். எனக்கு உன் பதில் தான் முக்கியம். ஏன்னா நான் உன்னை நம்பிதான் வந்திருக்கேன். அண்ணன் தம்பி இவங்களை நம்பி நான் வரல. குதிரை புல்லுனா வாயை திறக்கும், கடிவாளம்னா வாயை மூடிக்குமா. அதே மாதிரி பாச நேசத்தை பத்தி பேசினா அண்ணன் தம்பி போட்டி போட்டுக்கிட்டு பாசத்தை பொழிவாங்க. அதுக்கு பதிலா கூட பிறந்தவளுக்கு பண பிரச்சனை வந்து நின்னா குதிரை வாயை முடிக்கிட்ட மாதிரி வாயை முடிக்குவீங்க. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நான் உங்க 2 பேர்கிட்டையும் எந்த உதவியும் எதிர்பார்த்து இங்க வரல. நான் படிச்ச படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கும். அதுல வர சம்பளத்தை வச்சு என்ன நான் பாத்துக்குவேன். யாரும் என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி என் குடும்ப வாழ்க்கையை பத்தியும் யாரும் எதுவும் என்கிட்ட பேச வேண்டாம். அம்மா கேட்டியா உன் பொண்ணு என்ன சொல்லிட்டு போறான்னு? அவ குடும்ப வாழ்க்கைய பத்தி அவளே கவலைப்படல, நாம எதுக்கு கவலைப்படணும்? அம்மா, உங்க கவலை எனக்கு புரியுதுமா. அக்காவை எதுவும் கேட்காதீங்க. இது அவ அம்மா வீடு. அவ கவலையை மறந்து சந்தோஷமா இருக்கட்டும். நான் பாத்துக்கிறேம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அண்ணே, இத கொண்டு போய் உள்ள வைங்க. என் பிள்ளைங்க யாருக்கும் எதுவுமே நல்லது நடக்க மாட்டேங்கிறது. இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணமோ? அம்மா, அப்படியெல்லாம் எதுவும் இல்லம்மா. அவ அவங்க தலையெழுத்து பிரகாரம் தான் எல்லாமே நடக்கும். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங். பாஸ் இல்ல? பாஸ் காலையில வந்துட்டு ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிட்டாரு. பாஸ் மீட்டிங் பத்தி ஒன்னும் சொல்லியா? சொல்லல. இத பாஸ் கொடுக்க சொன்னாரு. என்னது இது? இனிமே இந்த கம்பெனில உனக்கு வேலை இல்ல. வாட்? பாக்கி சம்பளத்தை கணக்கு பண்ணி செக் கொடுக்க சொன்னாரு. அதான் அந்த கவர்ல இருக்கு. உனக்கு பதிலா வேற ஆளா அப்பாயிண்ட் பண்ண போறோம். அதனால நீ உடனே இந்த கேபினை காலி பண்ணணும். இது அவர் செய்ய சொன்னாரா இல்ல நீங்களா செய்றீங்களா? நான் இதுக்கு உன்னை வேலையை விட்டு தூக்கணும். எனக்கு அந்த பவர் கிடையாது. பாஸ் செய்ய சொன்னாரு,
நான் செஞ்சேன், அவ்வளவுதான். உனக்கு ஆட்சேபணம் இல்லைன்னு சொல்லு. உனக்கு வேற கம்பெனில நான் வேலை வாங்கி தரேன். வேலை செய்ய பிடிக்கலைனாலும் சொல்லு, உன்னை நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். செருப்பு பிஞ்சிரும். செருப்பு பிஞ்சிருமா? பரத் சார், பரத் சார், பரத் சார், சார், வாங்க ரம்யா. ரொம்ப கோவத்துல வந்த மாதிரி தெரியுது. என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா தெரியுதுல்ல? கிண்டலா? நான் எதுக்கு உங்களை கிண்டல் பண்ண போறேன்? நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு மேனேஜர் கிட்ட இந்த செக் கொடுத்து என்கிட்ட கொடுக்க சொன்னீங்க? ரம்யா, 2 நாளைக்கு முன்னால நான் உங்ககிட்ட மனசு திறந்து பேசினேன். ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த பதிலுமே காணோம். நான் ஃபோன் பண்ணப்போ கூட நீங்க எடுத்து பேசவே இல்லை. ஒருவேளை நான் உங்ககிட்ட தப்பா பேசிட்டேனோன்னு எனக்குள்ள ஒரு பயம் வந்துச்சு. நீங்க எப்படி என்கிட்ட பேசணும்னு தெரியாம, ஐ மீன் எப்படி உங்க மனசுல இருக்கிறது சொல்லணும்னு தெரியாம என் ஃபோன் கால்ஸை எடுக்காம என்ன அவாய்ட் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதான் எனக்குள்ள நானே ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் உங்களை கேட்டது உங்களுக்கு சம்மதம் இல்லைன்னு எனக்கு பட்டுச்சு. அதான் இனிமே நீங்க வேலைக்கு வரமாட்டீங்கன்னு நினைச்சுதான் மேனேஜர் கிட்ட சொல்லி உங்க கணக்கை முடிக்க சொன்னேன். அவ்வளவுதான் நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டது இல்ல? நான் உங்ககிட்ட வெறும் பிஏவா பழகல, நீங்களும் என்கிட்ட ஒரு முதலாளியா பழகல. அதை தாண்டி நம்ம 2 பேருக்குள்ள ஒரு ஈர்ப்பு, பாசம், பரிவு எல்லாமே இருந்துச்சு. அதனாலதான் என் குடும்ப விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டேன். நீங்களும் உங்க குடும்ப விஷயத்தை என்கிட்ட பகிர்ந்துகிட்டீங்க இல்லையா? எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீங்க. நமக்குள்ள இருக்க பாசம், பரிவு, ஈர்ப்பு இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு என் மேல இருக்க காதல்னால கேட்டீங்க. உண்மையா இல்லையா சார்? சொல்லுங்க, உண்மையா இல்லையா? உண்மைதான். எதுக்கு எனக்கு தாஜ்மஹால் கொடுத்தீங்க? உங்க காதலை என்கிட்ட வெளிப்படுத்த. எதுக்காக எனக்கு வைர நெக்லஸ் வாங்கி கொடுத்தீங்க? உங்களுக்கு என் மேல இருக்க உரிமையை காட்டுறதுக்காக. உங்க காதல் உண்மையான காதலா இருந்தா இந்த 2 நாள்ல நீங்க என்ன தூக்கி எறிஞ்சிருக்க மாட்டீங்க. ரம்யா, ப்ளீஸ் என்ன பேச விடுங்க. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. அதுவும் உங்களை மாதிரி கல்யாணம் ஆன ஒருத்தரை தன்னோட வீட்டுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயமே இல்ல. 2 நாள்ல இல்லங்க, 2 மாசம், ஏன் 2 வருஷமே யோசிச்சாலும் முடிவெடுக்க முடியாத ரொம்ப கஷ்டமான விஷயம் இது. நீங்க 2 நாள்ல சொல்லுன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டீங்க. ஆனா
அது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்ததுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எல்லாமே அதுலதான் அடங்கி இருக்கு. என் உயிருக்கு உயிரை வளர்த்த எங்க அப்பா அம்மாவுக்கு துரோகம் பண்ணிட்டு நான் எடுக்க வேண்டிய முடிவு அது. அதெல்லாம் 2 நாள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் பரத். ஆம்பளைங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது. ஒரு பொண்ணோட வேதனை உங்களுக்கு தெரியாது. உங்க வேதனை எனக்கு புரியாம இல்ல ரம்யா. நோ பரத், இல்ல. நீங்க இன்னும் என்ன புரிஞ்சுக்கல. என் காதல நீங்க இன்னும் உணரல. எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தோட வந்து என்ன அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்திட்டீங்க. உங்களையே நம்பி வந்த எனக்கு நீங்க கொடுக்கிற பரிசா இது? சொல்லுங்க, நான் எப்படி உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறது? நான் உங்களை நம்பி எப்படி என் வாழ்க்கையை ஒப்படைக்கிறது? சொல்லுங்க பரத், சொல்லுங்க பரத், சொல்லுங்க. ரம்யா, நீ என்ன காதலிக்கிறத விட நான் உன்னை அதிகமா காதலிக்கிறேன். நீ எனக்கு கிடைக்கலங்கிற ஏமாற்றத்தை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்ல.